ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இத்தனை நாளா நான் பிறந்ததுலேருந்து சந்தோஷத்தையே பெருசாக பார்க்கலையே. என் வாழ்க்கை முழுவதும் வறுமையும் கவலையும் மட்டும்தான் நிலச்சி இருக்குன்னு சொன்ன உனக்காகவே வறுமையில் இருக்கும் உன் வாழ்க்கையை செழிக்க செய்து செல்வத்தை அள்ளி கொடுப்பதற்காக இந்த முருகன் வேலோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் வேல் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எந்த வேலையையும் நினச்சி பயப்பட வேணாம். எல்லா வேலைகளும் உன்னுடைய எல்லா காரியங்களும் நிச்சயம் வெற்றிகரமாக நல்லபடியாக நடந்து முடியும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே வெற்றி நிரந்தரமானதும் இல்லை, தோல்வி இறுதியானதும் இல்லை. வெற்றிக்கு பிறகும் நீ வாழ்க்கையில் உழைக்கதான் அது உனக்கான நல்ல விஷயமாக மாறும். எந்த அளவுக்கு உழைப்பை தொடர்கிறாயோ அந்த அளவுக்கு தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை மிக பெருசா பிரம்மாண்டமாக உன்னால் அனுபவிக்க முடியும். உன் தோல்வியை நீ மறந்தாலும் பரவாயில்ல, வெற்றியை நீ மறந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீ வறுமையில் இருக்கும்போது உன்னை கேலி பண்ணவங்க பேசின வார்த்தைகளையும் அதனால் ஏற்பட்ட மன வலியையும் அவமானத்தையும் ஒருபோதும் மறவாதே. உடல் வலிகள்லாம் ஆறி போயிடும். ஆனா மனசுல ஏற்பட்ட இந்த வலிகள் தான் உன்னை செதுக்கி உன்னை வைராகியமான ஆளாக வாழ்க்கையை வாழ வைக்கும். என் செல்வமே, உனக்கு கிடைச்ச அனுபவங்களை எல்லாம் ஆதாரமா வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நீ ஒருபோதும் தோத்து போகும்படி விட்டுட மாட்டேன். உண்மை எப்படி இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்ட தான் போகிறேன். உனக்கு வாழ்க்கையில் நான் தரப்போகிற அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதாவது தோல்வியின் மூலமாக நான் உனக்கு அனுபவத்தை கொடுத்துருக்கேன். நீ மன கஷ்டப்படும் போதும் காயப்படும் போதும் எல்லாமே நான் உனக்கு கொடுக்குற அனுபவங்களை இதை பாடங்கள்னு புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. தோல்வியும் துரோகமும் வறுமையும் கற்றுக் கொடுக்குற பாடத்தை இந்த உலகத்தில் யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் சந்திச்சு இப்போது வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டதானே, இனிமே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். சில சமயங்களில் நீ சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும், நீ பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பழகு. நிறைய ஏதாவது சொல்ல வரணும்னு நினைக்கும் போது அமைதியாக இருப்பது, அமைதியை தேர்ந்தெடுப்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் எவ்வளவோ சொல்ல நினச்சும் வார்த்தைகளை வெளியே வர கொண்டு வராமல் அமைதியாக நீ இருக்கும்போது உன்னால் பல விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பேச்சு வார்த்தைகள் உன்னை சோர்வடைய செய்யும் போது, எதிரில் இருக்கிறவங்க பேசியே உன் மனசை கஷ்டப்படுத்தும் போது, காயப்படுத்தும் போது, உன்னை கோபப்படுத்தும் போது நீ மௌனமாக இரு. நீ மௌனமாக இருக்கிறதால விட்டு கொடுக்குற நான் சொல்ல மாட்டேன். மௌனம்தான் உனக்கு மன அமைதியை தரக்கூடிய நல்ல விஷயம். இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ பேசாத வார்த்தைகளை உன் சார்பில் நான் பேசுகிறேன். என்னுடைய திட்டப்படி உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக மாறப்போகுது. இதுவரைக்கும் உனக்கு கஷ்டமாகவும் கவலையையும் தந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக நன்மையை தரும் விதமாக இந்த முருகன் மாற்றி காட்டுறேன். என் செல்வமே, உனக்கு வரமாக நான் நிறைய திறமையை கொடுத்து வச்சிருக்கேன். அந்த திறமையை நீ எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்துறியோ அதன் மூலமாக உன் வறுமையான வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறும். உன் திறமைதான் இந்த முருகன் நான் உனக்கு கொடுத்த பரிசுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் திறமையை பயன்படுத்தி ஓடி ஓடி உழைக்கிறது மட்டும் முக்கியமல்ல, கொஞ்சம் உன் உடம்பையும் நீ நல்லா பார்த்துக்க, கவனிச்சுக்க முயற்சி செய். நீ நல்லா வாழணும்னு நினைக்கும் போது உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தானே எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக அனுபவிச்சு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். நீ உடம்பை நல்லா பார்த்துக்கும் போது நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும். நல்ல ஆரோக்கியமாக நீ அழகாக இந்த உலகத்துக்கு தெரியப்படுவாய். மொத்தத்தில் உன் வாழ்க்கை நல்லா இருக்கதாகவும் நல்லா மாறுறதும் உன் கைகளில் தான் இருக்குது. என் செல்லமே, வாழ்க்கையில் கவலைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் நீயே தோத்து போனாலும்
தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேலி பேச்சுக்களையும் உன்னை நோக்கி மனிதர்கள் வீசினாலும் நீ எல்லாத்தையும் கடந்து வாழ தயாராகு. எல்லா கஷ்டங்களையும் கடந்து போகாம ஒரு மனுஷன் வாழ்க்கையை வாழவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது என் செல்வமே. உன் வாழ்க்கையிலையும் என்ன நடந்தாலும் அதை கடந்து போகும் வைராகியத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. எப்பவுமே பொய்யே பேசுறவங்க கிட்ட நீ உண்மையை எதிர்பார்ப்பது சரியாக இருக்காது. உண்மையை எதிர்பார்த்தாலும் அது உன் தவறாகத்தானே இருக்கும். இந்த உலகம் பொய் சொல்லும், உன்னை ஏமாத்தும். ஏமாறுவது தப்பு இல்லை, ஆனால் அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் மீண்டும் மீண்டும் அவங்கள நம்பி போய் திரும்ப திரும்ப ஏமாறுவது தவறு. அதனால தான் நம்பிக்கை வைக்கும்போது யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு நம்பிக்கை வைன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உன்னிடமிருந்து தொடங்கி உன்னிடமே முடிகிறது. நீ அனுமதிக்கும் வரை எதற்கும் உன்னை கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை. உன் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை நீ உன் மனசுக்குள்ளேயோ உன் வாழ்க்கைக்குள்ளேயோ அனுமதிக்க வேண்டாம். எப்போதும் அமைதியாக இரு. உன் மன அமைதியை குலைக்கும் விதமாக யார் ஏதாவது செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே என் செல்வமே. எப்போதும் நீ உன்னை சுறுசுறுப்பாகவும் ஒழுக்கத்தோடும் உறுதியோடும் வைத்துக்கொள். மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது நீ தெரிஞ்சுக்கவும் வேணாம். உன் வாழ்க்கையும் அவர்கள் வாழ்க்கையும் ஒப்பிட்டு என்னடா நமக்கு இது கிடைக்கலையே, நம்ம வாழ்க்கையில் இது இல்லையேன்னு கவலைப்படவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களிலும் நடக்க வேண்டிய விஷயங்களிலும் மட்டும் கவனம் செலுத்தி உனக்கே உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கும் போது எல்லாமே நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். நீ அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னா நான் சொல்கிறத கேளு. உன்னை தேடி வருபவர்களை நீ சந்திக்கலாம். யாரையும் தேடி போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை கூப்பிடுறவங்கள நீனும் உன் வீட்டுக்கு கூப்பிடு. அவங்கக்கிட்ட நல்லா பேசு. உனக்கு ஆதரவு தருபவர்களிடம் நீயும் ஆதரவு கொடுக்க தயாராகு. உன்னை வேணாம்னு சொல்கிறவங்களையும் புறக்கணிப்பவர்களையும் நீயும் சற்றும் யோசிக்காமல் புறக்கணித்து உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போட்டுடு என் செல்வமே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வதற்கேற்ற வழிகளை நிச்சயமாக உன் கண்களில் காட்டதான் போகிறேன். எப்போதும் தரமற்ற ஒருவருடன் நீ உறவோ நட்போ வைத்து கொள்வது உன் வாழ்க்கையை தரமற்ற வாழ்க்கையாக மாற்றிடும். தகுதியற்ற ஆளாக உன்னை மாற்றிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. நல்ல மனிதர்களோட நீ நட்பும் உறவும் கொள்ளும் போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உன் திறமையை மேம்படுத்தி கொள்ள மட்டும் தவறி விடாதே. உன் திறமையை எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். மன அழுத்தமும் சிக்கலும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வந்தாலும் கூட நீ அதை கவனத்தோடு கையாளும் போது கண்டிப்பாக எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் உன்னால் மீண்டு வந்துட முடியுமேன்னு செல்வமே. மற்றவங்களுக்கும் உனக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான். மற்றவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மன அழுத்தம்னா அதில் அப்படியே மூழ்கி துவண்டு போயிடுவாங்க. ஆனால் நீ தைரியத்தோடு அதை கடந்து வரணும். ஏன்னா நீ என் பிள்ளை அல்லவா. எப்போதும் நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கும் நம்ம செய்கிற செயல்களுக்கும் நிறைய சக்தி இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கணும். உன் வார்த்தைகளின் சக்தியை நீ புரிஞ்சுக்கிட்டினா தேவையில்லாத எந்த எதிர்மறை வார்த்தைகளையும் நீ பேச மாட்ட. அது தப்பாக போயிடும், இது தோற்று போயிடும், அது நடக்காது, இது விளங்காதுன்ற இப்படிப்பட்ட எதிர்மறையான வார்த்தைகளை நீ ஒருபோதும் பேசாதே. உன் எண்ணங்களின் சக்தி அபரிமிதமானது. நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதன்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது. அதனால் உன் எண்ணங்களின் சக்தியை நீ தெளிவாக புரிந்து கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை பேச வேண்டாம். இந்த உலகத்தில் நீ வாழும்போது உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒவ்வொரு முறையும் நீ அடுத்த நிலைக்கு முன்னேறணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பின்னால் இழுக்க முயற்சி செய்யும். அது கடந்த கால வாழ்க்கையோ அல்லது கஷ்டத்தை தரும் நிகழ்வுகளாக கூட இருக்கலாம். எந்த விஷயத்துக்காகவும் நீ உன்னை பின்னோக்கி இழுத்துக்க கூடாது. இன்னும் முன்னேறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான விஷயங்களை மட்டும் பாரு. உன்னை பின்னோக்கி இழுக்க நினைக்கும் விஷயங்களுக்கு நீ பதில் சொல்லவோ அதை திரும்பி பார்க்கவோ வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எப்போதும் முன்னேறணும், நல்லபடியாக வாழணுன்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு
உன்னுடைய அணுகுமுறையை சரியாக்கி கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கை பயணத்தின் ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் சரியானதை செய்யும்படி வற்புறுத்துவதை நிறுத்திவிட்டு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்றதை அப்படியே ஏற்றுக்க பழகு. எல்லாருமே நீ நினைக்கிறது போல நடப்பாங்கன்னு எதிர்பார்க்காதே. நீ சொல்கிறத அப்படியே கேட்டு நடக்கணும், நீ சொல்கிறத அப்படியே செய்யணும்னு எதிர்பார்க்காம, யாரையும் வற்புறுத்தாம, யார் என்ன செய்கிறாங்களோ எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிறத வேணும்னா நீ தீர்மானிக்கலாம். அடுத்தவங்க என்ன செய்யணுங்கிறத பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. எப்போதும் அமைதிக்கு முன்னுரிமை கொடு. நீ அமைதியாக இருந்தாலே இந்த முருகன் உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி வந்து சேரும்படியும் செஞ்சிருவேன். உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு பின்னால் இந்த முருகன் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ செய்த தியாகமும் உன் கனவும் அனைத்தும் எனக்கு தெரியும். போராட்டங்களை மட்டுமே சந்திச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை பட்டாம்பூச்சி போல சிறகடித்து பறந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷ நாளாக மாறும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்கள் அனைத்தையும் அகற்றி தேவையான நல்ல விஷயங்களை உன் கைகளில் சேர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன்.